மிதுன ராசிக்கார நண்பர்களே, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்நாளில் அவங்களோட சிரிப்பை விட கண்ணீர் தான் அதிகமாக இருந்திருக்கும். அவங்களுடைய மெமரபிள் மூமெண்ட்ஸ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெமரபிள் மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மிதுன ராசிக்காரன் எடுத்து பார்த்தோன்னா, அவனோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் அவன் கஷ்டப்பட்டதும், அவன் கண்ணீர் விட்டதும், அவனுக்கு நடந்த துரோகங்களும், அவன் நம்பி ஏமாந்த சில விஷயங்களும் தான் அவன் வந்து உட்காரும். ஒவ்வொருத்தர் ஒரு 50 வயசு மேலே 60 வயசு மேலே உட்காந்து பார்க்கும்போது அவங்களோட ஸ்வீட் மெமரிஸ்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது மிதுன ராசிகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அவங்க கஷ்டப்பட்ட நேரங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும். ஆனாலும் அந்த கஷ்டத்தில் இவங்க உழைச்சி வந்தது தான் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். இன்றைக்கு வரைக்கும் சுயம்பா வளர்ந்து வர முக்கியமான ராசிகளில் இந்த மிதுன ராசியும் ஒன்று. மிதுன ராசி 2026 பலன்லாம் பார்க்கும்போது அருமையாக இருந்தது. அதில் இந்த தமிழ் புத்தாண்டோட பலன் மிகவும் அருமையாக இருக்குது. அதில் சித்திரை மாதம் மே மாதத்துக்கான பலன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நாம் வந்து மெயினாக சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அதே போல் அவங்களுக்கு பொது பலன் எப்படி இருக்க போகுது, தொழில் வேலை எப்படி இருக்க போகுது, பண வரவு எப்படி இருக்க போகுது, காதல் திருமணம் எப்படி இருக்க போகுது, உடல்நல மனநிலை எப்படி இருக்க போகுது, சித்திரை மாதத்தோட மாத பலன் எப்படி இருக்கும் போது, மாதத்தின் தன்மை எப்படி இருக்க போகுது, தொழில் எப்படி இருக்க போகுது, பணம் உறவுகள் எப்படி இருக்க போகுது, உடல் நலம் எப்படி இருக்க போகுது, அதே போல் ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்க போகுது, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கான பரிகாரம் எப்படி இருக்கும், அதுக்கு என்னெல்லாம் வந்து முடிவுகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கென்றே பிறந்த ராசி, மற்றவர்களுடைய உறுதுணை இல்லாமல் வளரக்கூடிய ராசி. எடுத்தால் முடித்தாதான் நவருவார். ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், அதை வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நவருவார். அதை நடுவில் விட்டு போகிற பழக்கமே கிடையாது. அதே மாதிரி அடம் பிடிக்கிற பழக்கம், ரிஸ்க் இருந்தாலும் தைரியமாக இறங்குவார். இதில் பாதி ராசி வந்து இந்த மிதுன ராசியிலே பாதி ராசி வந்து ரிஸ்க் எடுக்கிறது விரும்ப மாட்டாங்க. ஆனால் மீதி சிலர் வந்து ரிஸ்க் எடுக்கிறது விரும்புவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராசிகளில் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவான பலன்களை பார்க்கும்போது மிதுன ராசி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 13 கோடி பேருக்கு மேலே வருவாங்க தமிழ்நாட்டில் மட்டுமே. ஏன்னா கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்காங்களா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேர் பக்கமாக வந்து இந்த மிதுன ராசியில் வந்துடுவாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 10 கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடக்குமா சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்குமானா நடக்கிறதில்ல. காரணம் இது நம்ம ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் போகிற எல்லாருமே ஒழுங்காக சொல்கிறதில்ல சார், யூடியூப்பில் போகிறதெல்லாம் பேருக்கோசரம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். மிதுன ராசி அப்படிங்கிறது நீங்கள் ராசி மட்டும்தான் சேம் 10 கோடி பேரில். உள்ள லக்கினம்னு ஒன்று இருக்குது, அது வேறு ஒரு ராசியோடைய லக்கினமாக இருக்கும். அதே போல் தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு கிரக கட்டமைப்பின்படி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது போல் அது ஒன்று தனியாக இருக்குது. அதே போல் உள்ளே வந்து நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், அதே போல் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள் எப்படி, அந்த இடத்துல கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி அமைய போகுது, அதில் உங்களோட ஆக்சிஸ், கட்டத்தினுடைய ஆக்சிஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்த லொக்கேஷனில் நீங்கள் பிறந்தீங்க, இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, நீங்கள் யார் கூட இருக்கீங்க, அவங்களுக்கு என்ன ராசி, அவங்களோட ராசி உங்களோட விட வலுவாக இருக்கா, இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணும். அதே போல் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஜாதகம் மட்டுமே அவரோட வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகிறது கிடையாது. அவருக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்களும் செல்லுபடியாவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அவருடைய ஜாதகம் மெயினாக வேலை செய்யும், கூட இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வேலை செய்யும். இப்போ ஒரு பிரபல தலைவர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு 2-3 கல்யாணம் ஆகி அவருக்கு 2-3 குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் மட்டும் அந்த பதவிக்கு வருவார், மற்றவர்கள் எல்லாமே அந்த பதவிக்கு வராமல் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ராசியும் செல்லும், அவருடைய மகனுடைய ராசியும் செல்லும். இதில் அவருடைய ராசி செல்லும் போது அந்த மகனுக்கு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். திடீர்னு அவரோட ராசி வந்து ஓரளவுக்கு வலுவிழக்கும் போது அந்த மகனோட ராசி வந்து தலை தூக்கும் போது அவனுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிக்கும். அதுவே 2 பேருக்குமே நல்ல ராசியாக இருக்குது, நல்ல டைமாக இருக்குது அப்படின்னா அவருடைய அப்பாவோடைய ராசி நல்லா தூக்கி விட்டுரும், அந்த மகனுடைய ராசி நல்ல டாப்பில் வந்து கொண்டு வரும், நல்ல ஒரு உயரிய பதவிக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இது நிறைய பேருக்கு புரியறதில்ல. அதனால் ஜோதிடத்தை தப்புங்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் தப்புங்கிறாங்க. அது தப்பு கிடையாது, நீங்கள் சரியாக பார்க்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு ராசி பலன் சொல்கிறாங்க அப்படின்னா அது முழுமையாக நீங்கள் வந்து நம்பக்கூடாது. அதில் உங்களுடைய புக்கு, உங்களோட மேனுவல் புக்கு வேறு, உங்களுடைய மேனுஃபேக்சர் வேறு, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்களுடைய ஜாதகம் வேறு, அதை வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணணும். சரி சார், பொது பலனாக இப்போ நான் வந்து சொல்கிறேன், அப்படியே கேட்டுக்கோங்க. 2026ஆம் ஆண்டில் தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு மாற்றம், முன்னேற்றம், அப்புறம் சிந்தனை வளர்ச்சி, இதுதான் வந்து உங்களுக்கு நிறைந்ததாக இருக்க போகுது. இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் 3 முக்கிய மாற்றங்கள் இருக்குதுங்க. மனதளவில் வளர்ச்சியும், தொழிலில் புதிய வாய்ப்புகளும், உறவுகளில் சோதனை, அப்புறம் உறுதிப்படுத்துதல். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 3மே வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்க போகுது. இந்த ஆண்டுன்னு சொல்லலாம், இந்த மாதம்னு சொல்லலாம். நீங்கள் எது உண்மை எது தேவையில்லை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து கால அவகாசம் தேவைப்படுங்க. ஆனால் அதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தொழில் வேலை இது எப்படி இருக்க போகுது, நிறைய பேர் கெரியர் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் சார் கெரியர் எப்படி இருக்க போகுது, லைஃப் எப்படி முன்னேற போகுது, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், புதிய வேலைவாய்ப்பு அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. வேலை இல்லாதவர்களுக்கும் வேலைவாய்ப்பு அமையும். அதே போல் ஒரு சிலர் வேலையை விட்டு வெளியே வந்து வேறு வேலைக்கு தேடுவீங்க, ஒரு சிலர் வேலை இல்லாமல் இப்போ தவிச்சிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
புதிய வேலை வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகுது. ஐடி, கம்யூனிகேஷனு, மீடியா, ரைட்டிங்கு இது போன்ற துறைகளில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. வேலை மாற்றம் நினைப்பவர்கள் ஜூன் டு செப்டம்பரில் நல்ல காலமாக இருக்கும். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நல்ல காலமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வேறு வேலையை தேடிக்கிட்டு அந்த வேலையிலேருந்து வெளியே வரலாம். அதே போல் மேலதிகாரிகள்கிட்ட உங்களோட திறமையை வெளிப்படும். அதுக்கு அவங்க வந்து உங்களுக்கான அப்ரிஷியேஷன் கொடுப்பாங்க, ரெகனைசேஷன் பண்ணுவாங்க. அதுக்கான ஊழியங்களும் அதற்கான ஊதியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அலட்சியத்தை தவிர்க்கணும். கண்டிப்பாக அலட்சியம் மட்டும் இருக்கவே கூடாது. அலட்சியம் இல்லாமல் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு வரதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். செல்வத்தை சரியாக அளவோடு பேசுங்க. செல்வம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். சொல்கிற வார்த்தையை சரியாக அளவோடு பேசுங்க. செல்வம், பணவரவு இது எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சேமிப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பணவரவு, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வருமானம் மெதுவாக உயருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப்பாக உயரும். சேமிப்பு செய்ய நல்ல ஆண்டு இந்த ஆண்டு. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ண ஆரம்பிங்க. சொத்து வாங்கக்கூடிய யோசனை சாத்தியமாகக்கூடிய ஒரு தருணமாக அமையுது. அதே போல் தேவையற்ற செலவுகளை குறைங்க. இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். தேவையற்ற செலவுகளை குறைச்சே ஆகணும். நண்பர்களுக்கு கடன் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். காதல், திருமணம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லவ் அண்ட் மேரேஜ். சிங்கிளாக இருப்பவங்க புதிய காதல் வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. திருமணத்திற்கு 2026 ஆண்டு நல்ல யோகம் இருக்குது. குடும்பம் மூலம் நல்ல முடிவு வரும். ஸோ உங்களுக்கு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃபேமிலி தான் கொஞ்சம் இதாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுது. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு புதிய காதல் வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் வரும். பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லாம் பண்ணுவாங்க, கடைசியில் வார்த்தையில் கோட்டை விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தவறாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருங்க. மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதேமாதிரி உடல் நலம், அப்புறம் மனநிலை, ஹெல்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிக்கோங்க. ஸ்லீப் பேட்டர்னை கவனிக்கணும். நல்லா தூங்கி எழுந்திருக்கீங்களா, கரெக்டான டைமுக்கு தூங்கி எழுந்திருக்கீங்களா, எதனால் தூக்கம் கெடுது எல்லாத்தையுமே கவனிங்க. அதன் மூலமாக உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. சிறந்த வழிகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா யோகா, தியானம், நேச்சுரலாக வாக் பண்ணுங்கள், டெய்லி நடங்க, நல்லா உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, தண்ணி நிறையா குடிங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு நல்ல மனநிலையும் உடல் நலத்துக்குமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் ஒரு புதிய தொடக்கம் மாதிரி இருக்கும். இந்த மாதத்தில் ஏப்ரல்லேருந்து மே, சித்திரைக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு நல்ல புதிய தொடக்கம் மாதிரி இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி வரும். புதுசாக சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஷ் எனர்ஜி வரும். தொழிலில் புதிய ப்ராஜெக்ட் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். டீம் ஒர்க் மூலமாக வெற்றி கண்டிப்பாக உண்டு. பாஸோட அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக உண்டு. அதான் முன்னாடி சொன்ன மேலதிகாரிகளோட வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஈகோ இஷ்யூஸாக அவாய்ட் செய்யணும். தேவையில்லாமல் மற்றவங்க உங்களுக்கு தூண்டி விடுறதோ இல்லை உங்களுக்கு வேறு மேலே ஈகோ இருக்குது அப்படின்னாலும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பண விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் அல்லது எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் கூட இருக்கும். அது எதன் மூலமாக அப்படிங்கிறது நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. குடும்ப ரீதியான விஷயங்கள், உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. மற்றபடி ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. உறவுகளில் ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்க போது. பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களுக்கு வந்து தொடர்பு கொள்வாங்க. அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிம்பிளான ஒரு சந்தோஷம், அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி பார்க்குற மாதிரி, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை. அதே போல் உடல் நலத்தில் மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டே ஆகணும். அதே போல் ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம், தண்ணி அதிகமாக குடிக்கணும்னு முன்னாடி சொல்லிட்டேன். அதை மெயினாக நீங்கள் வந்து உடல் ரீதியான விஷயத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவரால் எனர்ஜி வந்து இந்த மே மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 12 நாட்களில் கணக்கு வச்சு பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க. அதே போல் சித்திரையை விட சற்று இன்டென்ஸ் இருக்கும். மே மாதம் வந்து சித்திரையை விட கொஞ்சம் இன்டென்ஸ் அதிகமாகவே இருக்கக்கூடியது. டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கேரியர் லைஃப்லன்னு பார்க்கும்போது வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூஸ் அட்டன் செஞ்சிங்கன்னா நல்ல முடிவு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். லவ்வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். பேசாமல் இருக்கலாம். ஓப்பன் கம்யூனிகேஷன் அவசியம். கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் செலுத்தி ஆகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி மென்டல் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும். செல்ஃப் டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்கள் மேலேயே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இதை நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம் ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்பவே பரவாயில்ல. தீர்வு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிறத அன்றைக்கி சாயங்காலம் எழுதி வைங்க. இது நாம் இன்றைக்கி பண்ணோம், சரியாக பண்ணோமா அப்படின்னு எழுதும்போது உங்களுக்கு ஒரு சில யோசனைகள் வரும். அது வந்து உங்களை வந்து சரி பண்ணுறதுக்கான உதவும். நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் தான். நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அன்றைக்கி சாயங்காலம் எழுதுங்க. அப்போயே உங்களுக்கு தெரியும், அடைச்சி இப்படியா பண்ணோம், பரவாயில்லையே இது பண்ணியிருக்கமே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை முன்னேற்றலாம் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. மெடிடேஷன் மூலமாக பல நன்மைகள் உண்டு. மெடிடேஷன் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் தான் சக்ஸஸ் மேன்.
மிதுன ராசிக்காரர்கள் எப்போவுமே சந்தேக பிராணி கொஞ்சம். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள் மீதும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மீதும் கவரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் கொஞ்சம் அமையுதுங்க. அந்த இடத்துல உங்களோட பேரை கெடுத்துக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. பழைய காதலோ, இல்லை திருமணமானவர்களுக்கு வேறு ஒருவர் மீது ஈர்ப்போ, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இது பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பரிகாரம்லாம் இல்லைங்க. புதன்கிழமை, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு கோயிலில் போய் வழிபடுங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஓம் நமோ நாராயணா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கள். டெய்லி ஜெபம் பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. பச்சை நிற உடைகள் அணிவது ரொம்ப நல்லது. காகங்களுக்கு உணவு அளிக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களோட முன்னோர்கள் வணங்குறது ரொம்பவே நல்லது. இதான் வந்து உங்களுக்கு மெயினான ஒரு விஷயமா இருக்கும் போது. சரி, இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துடலாம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026லேருந்து இந்த சித்திரை மாதம், மே மாதம் இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது வளர்ச்சிக்கான ஆண்டு தான். ஒன்றும் கவலையெல்லாம் இல்லை. மனதளவில் சோதனை ஆண்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். உறவுகளை சோதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் இறுதியில் வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வந்து உண்டாகும். அதில் இருந்து நீங்கள் எப்படி முன்னேறி வரீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஹைலைட்டான பர்சனாக இருக்கும். இந்த ராசிக்கு வேறு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இறைவனுடைய அருள் பெற்ற ராசியில் ஒன்று. உங்களுக்கு முன்னாடி இன்டிமேஷன்ஸ் கிடைக்கும். ஒரு விஷயம் செய்யுது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதில் கடவுள் மூலமாக சில இன்டிமேஷன் கிடைக்கும். ஆமாம் சார், இது ஏற்கனவே கனவுல வச்சு, இது ஏற்கனவே தோணுச்சு, இது மாதிரி நடக்கணும் முன்னாடியே ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு, ஒரு இன்ட்யூஷன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். சார், இன்னொன்று, இந்த மிதுன ராசிக்காரர்கள் குலதெய்வத்தினுடைய அருள் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறவங்க எப்போவுமே எட்ஜ் வரைக்கும் போவாங்க, தப்பிச்சு வந்துடுவாங்க. ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்குலாம் எட்ஜ் வரைக்கும் போவாங்க, தப்பிச்சு வந்துடுவாங்க. அது யாராலனா எங்களோட குலதெய்வத்தினால. மிதுன ராசிக்கு குலதெய்வத்தினுடைய அருள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேர் குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சார், மிதுன ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் எப்படி வந்து வழிபடுறது, மாதத்துக்கு ஒரு டைம் எப்படி வழிபடுறது, பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லைங்க. உங்களோட மொபைலில் அந்த ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா, ஒரு தனி ரூமில் நீங்கள் தனியாக உட்காந்து அந்த சாமிகிட்ட பேசுங்க. அந்த சாமிகிட்ட நீங்கள் பேசும்போது அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்குது. உங்களுடைய முன்னோர்கள்ட்ட நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அதன் மூலமாக பல நன்மைகள் உருவாகுது. அந்த நன்மைகள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகுது. இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய மேனரிசம். நிறைய பேருக்கு தெரியாத சில உண்மைகளில் இதுதான் மெயின். கடவுள் உங்களுக்கு சோதனையை தந்தாலும் அதற்கு தகுந்தாற் போல நன்மையை தருகிறார். அதனால் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்ல. வெற்றிக்கான நாட்களாக இந்த நாட்கள் அமைய இருக்குது. இனி வரக்கூடிய 12 நாட்களும் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான சில வாழ்க்கையை வந்து கடவுள் கொடுக்குறார் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே வந்து குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு, அதற்கு பிறகு விஷ்ணு வழிபாடு ரொம்பவே நல்லது. விஷ்ணு வழிபாடு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதுலேயும் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனித உடலும் மிருக தலையும் இருக்கக்கூடியவங்க, அல்லது மிருக உடலும் மனித தலையும் இருக்கக்கூடிய சில தெய்வங்களினுடைய அனுகிரகம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அருள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மற்ற உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. விஷ்ணுவோடைய அவதாரங்களே நிறையா இருக்கும். மச்ச அவதாரத்தில் இருக்கட்டும், அல்லது நரசிம்மர் அவதாரத்தில் இருக்கட்டும், இது மாதிரி நிறைய அவதாரங்கள். ஒவ்வொரு இறைவனும் வராகியெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அவதாரம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள், மிருகங்கள் இருந்து இருக்கக்கூடிய சக்தி வந்து ரொம்ப அபூர்வ சக்தியாக இருக்கும். அது ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன தெய்வங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட் பவரில் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடும்போது டபுள் மடங்கு பவர் கிடைக்குது. அந்த பவரின் மூலமாக பல விஷயங்களை வெல்லக்கூடியதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ துர்கை வழிபாடு பண்ணுங்கள், விஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரர்கள்லாம் இந்த டைம் அப்படி வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. முடிஞ்சால் ஒரு 10 பேருக்கு அன்னதானம். அந்த அன்னதானம் அப்படிங்கிறது உங்கள் கையால் கொடுக்குறது ரொம்பவே நல்லது. ஒரு 20 பேருக்கு 10 பேருக்கு போகணுன்னா நிறைய செய்யணுமே சார், அப்போலாம் ஒன்றும் தேவையில்ல. உங்கள் வீட்டில் ஒரு புளி சாதமோ, தயிர் சாதமோ, லெமன் சாதமோ ஏதோ ஒன்று செஞ்சு அது ஒரு கப்பில், சின்ன சின்ன கப்பில் போட்டு அங்கே வரவங்களுக்கு ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து அவங்க வயிறார சாப்பிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க. அது குடித்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆவதற்கு அன்னதானத்தை விட ஒரு பெரிய ஒரு பரிகாரம் வேறு எதுவுமே கிடையாது. தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு இது ரொம்ப உதவும். உங்களுடைய பாவங்கள் கழிவதற்கு ரொம்ப உதவும். முன்னோர்களுக்கு உணவளிக்கிற மாதிரி காகங்களுக்கு ஒரு கப்பு அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். ஸோ இதெல்லாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் தேவை கிடையாது. அதே போல் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். கருங்காலி மலைக்கு தனி நம்பர் கொடுத்துருவோம். கீழே கருங்காலி அப்படின்னே போட்டு தனியாக நம்பர் கொடுத்துருப்போம். வாட்ஸ்அப் லிங்க் மாதிரி கொடுத்துருப்போம். அதன் மூலமாக நீங்கள் போய் இந்த குரூப்பில் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அது இல்லாமல் மேலே ஜோதிட நம்பர், இது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக நினச்சாலும் சரி, அது ஒரு விஐபி ஜோதிடர் தான், பிரபல விஐபி ஜோதிடர். ஸோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். கருங்காலி மலை வேணுங்கிறவங்க, ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். கருங்காலி மலையெல்லாம் 1500 தான் ஸ்டார்டிங்கே. உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சார், ஒரிஜினலாக லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் சார் இருக்குது. ஒரிஜினல் இருக்கிறதுனால மட்டும் தான் அதோட விலை அதிகமாக இருக்குது. நீங்கள் கடையில் 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வாங்குற மாதிரிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் லேத்தூரில் செஞ்சு கொண்டு வருது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க, ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சதுனால நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். வேணுங்கிறவங்க மட்டும், ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணிங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட பேசிவிட்டு அதுக்கு மாதிரி பண்ணுவாங்க. லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான். மறுபடியும் ஸ்டாக் முடிஞ்சு அப்படின்னா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அது கிடைக்கிறது ரேராக இருக்குங்க. கொஞ்சம் பீசஸும் ரேராக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 3 to 4 டேஸில் வந்து டெலிவரி ஆகிடும் இந்தியாவுக்குள்ளே.
அதே போல் இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. அதை நாங்கள் மெயினாக இதிலே சொல்லிடுறோம். அதுக்கு ஜிபே மூலமாக தான் அமௌண்ட் வாங்குவாங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்து அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண பார்த்துருக்கீங்க. ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.